கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும். கந்த சஷ்டி கவசம் பாடிய பிறகு நிறைவாக தீப ஆராதனை இருக்கும். இங்க இருக்கக்கூடிய 7 முருகர்களுக்கும் தீப ஆராதனை இருக்கும். மகா ஆரத்தி எப்படி கங்கா ஆரத்தி இருக்கும் அது மாதிரி. அதுதான் நிகழ்ச்சியினுடைய நிறைவு. அதற்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசம் இருக்கும். அதனால நாம எல்லாரும் தயாராக இருப்போம். சுப்பிரமணிய சாமி என்பார், கார்த்திகேயர் என்பார், சாமிநாதன் என்பார், அமுதன் என்பார், பாலசுப்பிரமணியன் என்பார், கருணாகரன் என்பார், கதிர்காமக்கந்தன் என்பார், கதிர்வேல சுவாமி என்பார், சேனாதிபதி என்பார், கதிர்வேலர் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமாரன் என்பார், சூரனை கூற போட்டவனா, சுனாமியை விரட்டி விட்டவனா, கொடுத்த பொக்கிஷமா, மலை சுவாமியா, அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன மரியாதை செலுத்துகிறார்கள். முருகனுடைய திருவுருவம் வழங்கப்படுகிறது. மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் சகோதரி வழங்கப்படுகிறது. அதே போல பக்தஞ்சி அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகிறது. அரோஹரா அரோஹரா அரோஹரா. குரு பிரம்மா குருதேவ மகேஸ்வர குரு சாஸ்தா பிரபரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः.
ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலந்தலை போல் வைத்தனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்தனை போல் ஓம் ஐம் க்ளீம் 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 க்ளௌம் கண் கணபதே வரவரத சர்வஜனமே வஸ்மானவஸ்மே தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத் தத்புருஷாய வித்மகே பூதிகஸ்தாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத் ஒன்று இருக்கிறது தொல்காப்பியத்தில் இந்த நாட்டுக்கு தேவை இப்படிப்பட்ட நபர்கள். ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு குடிசை பகுதியிலும், ஒவ்வொரு நகர பகுதியிலும் மக்கள் சேர்ந்திருக்க வேண்டும், சேர்ந்து சஷ்டி கவசம் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராமகோபாலஞ்சியும் ராஜகோபாலஞ்சியும் வேலை செய்தார்கள். இந்த மாநாடு சிறப்புற செய்வதற்காக நூற்றுக்கணக்கான பல ஊழியர்கள் கடந்த 2-3 மாதங்களாக வேலை செய்தார்கள். தைரியமா இருக்கிற இந்து மாறுதற்கு இந்துவா இருக்கலாம். காசுக்கு ஆசைப்பட்டோம் கிறிஸ்துவன் கோழையா இருக்கலாம். கிறிஸ்துவன் விஷயம் கொடுக்கிறது கூட பயப்படாதவர் இந்துவர். தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி தர்மம் காக்க அதர்மம் அகற்ற ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் இந்த தங்கம் இந்து முன்னணி தேசியத்தை போதித்து தெய்வீகத்தை நேசித்து சாதனைகளை மட்டுமே ருசித்து சரித்திரம் படைத்த இயக்கம் போலி திராவிடத்தை வேட்டையாடிய நாட்டிய நரிகளை அறுத்து மனமாற்ற கும்பல்களை விரட்டி உணர்வுள்ள இந்து சமுதாயத்தை திரட்டி சரித்திரம் படைத்த இயக்கம் வழிபாடில்லாத ஆலயமா, கடவுளை காணக்கூட நாணயமா, வினாக்களை எழுப்பி வெற்றி வாகை சூடிய இயக்கம் தீண்டாமை சிறைகளில் சிக்கிய இந்துக்களை விநாயகர் சதுர்த்தி எனும் எழுச்சி மூலம் விடுதலை செய்தார். ஓடாத தேரை ஓட்டி இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை காத்தது. பயங்கரவாத தாக்குதல்களை நேருக்கு நேராய் நோக்கியார். பராக்கிரமம் கொண்டு வீரத்தோடு எதிர்த்தார். அர்ப்பணிப்பும் தியாகமும் அன்றாட உணவு. அதனால் தகர்ந்தது தேச விரோதிகளின் கனவு. உறுதியை கொடையென தந்த தியாக குற்றாலம் இந்து முன்னணி. 42 ஆண்டு கால போர்க்காலத்தில் பல வலிகள் அத்தனையும் கடந்து பிரிவினைவாதத்தை அழித்து பிள்ளையார் சுழி விட்டது இந்து முன்னணி. இந்து சமுதாயம் காக்கவே இந்த பிறவி. இதை உறக்கச் சொன்னவர் வீரத்துறன். அவர் விட்டு சென்ற பாதைகளில் பயணிக்கும் இந்து முன்னணி. 2023ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னி மலையை இயேசு மலையாக மாற்ற முயற்சித்த கயவர்களின் சதியை ஆயிரக்கணக்கான இந்துக்களை திரட்டி போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றோம். சமீபத்தில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையை சிக்கந்தர் மலை என்றும், புனிதமான மலை மீது அசைவ உணவை சாப்பிட்டு மற்றும் ஆடு வெட்ட புறப்பட்ட சில ஈடு விரோத சக்திகளை எதிர்த்தது இந்து முன்னணி. கிளர்ந்தது இந்து மக்கள் எழுச்சி. பல தடைகளை தாண்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி நாட்டையே திரும்பி
பார்க்க வைத்தது இந்து முன்னணி பேரியக்கம். இந்து முன்னணி பேரியக்கம் முருகரை வைத்து அரசியல் செய்யவில்லை. தமிழகத்தில் ஆன்மீகத்தை ஒளிரச் செய்ய முருகப்பெருமான் தான் இந்து முன்னணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கின்ற ஜீவத்துள்ள ஜீவமேற்ற வேண்டும். அதற்காக 30 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றோம். அறநிலையத்துறை இயக்குவதில்லை. அதை மீண்டும் இயக்க வேண்டும். வருகின்ற கார்த்திகை தீபத்தன்றைக்கு அந்த ஜீவனுடைய ஜீவமேற்ற வேண்டும் என்பது ஒரு தீர்மானம். சொல்லுகிறோம். இரண்டாவது தீர்மானம், உலகத்தினுடைய வல்லரசாக பாரதம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. சின்ன பையன் குட்டி பையன் பாகிஸ்தான் காஷ்மீர்ல புகுந்து பகல்காம்ல நம்முடைய இந்து சகோதரர்களை பேரை கேட்டு அடையாளம் கேட்டு சுட்டுக் கொன்றான். அதற்கு பதிலடியாக நம்முடைய ராணுவமும் நம்முடைய பிரதமர் அவர்களும் குங்குமத்தின் பெயரை வைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு பாரதம் என்று நிரூபித்தார்கள். அதற்கு நம்முடைய மாநாட்டின் சார்பாக ஒரு தீர்மானம். எங்கெல்லாம் கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் குமரன் இருந்தான். குமரன் இல்லாத இடம் இல்லை. ஆனால் எல்லா மலைகளிலே பிரச்சனை கொண்டு வராங்க. சென்னிமலையில பிரச்சனை, திருப்பரங்குன்றால பிரச்சனை, பழனியில பிரச்சனை. இந்த குன்றம் எல்லாம் காக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்றான். ஆடு சாப்பிடுறோம், பிரியாணி கொண்டு போறோம். அவங்க மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. இந்த மலையை எல்லா மலையும் காக்க வேண்டும். குன்றம் குமரனுக்கு என்பது 3வது தீர்மானம். 4வது தீர்மானம், உலகத்திலேயே நம்ம சொந்த நாட்டுல நம்ம அரசாங்கம் இருக்குது, நம்ம பெரும்பான்மையா இருக்கிறோம், நம்ம கோயில் மட்டும்தான் அரசாங்கத்தை இருக்குது. அறநிலையத்துறை கையில கட்டிக்கிட்டு கோயில காசு 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 பணம் சொட்டு வழி கொள்ளை அடிக்கிறான். ஆனா கோயிலுக்கு அடிப்படை வசதிகள் செய்து ஒரு நாள பூத்தக்குடி நடத்துல இந்த கோயிலுக்கு வருமானத்தெல்லாம் எடுத்து அதிகாரிக்கு கார் வாங்குறோம், பங்களா வாங்குறோம், செலவு பண்றோம். மக்களுக்கு அடிப்படை வசதி செய்யல, பாதுகாப்பு அடிப்படை செய்யல. அதனால கோயிலை சுதந்திர வாரியத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்பது 4வது தீர்மானம். நாம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். அதனாலதான் சேகர்பாபுக்கு 2 நாளா டாக்டருக்கு போயிருக்காரு, வைத்தால போகுது. காரணம் என்ன? இந்த மாநாட்டுக்கு காவல்துறை தடை செய்தார்கள், இடையூறு செய்தார்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், தீர்மானம் மூலமாக நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம், இந்த மாநாட்டு வளாகத்தில் ஒரு காக்கி சட்டை கூட இல்லையா? எல்லாம் கோவிலா இருக்கு. பாதுகாப்புக்கு வரல, ஒரு போலீஸ் வரல. இந்த ரோட்ல தான் உள்ள ஒரு போலீஸ் வரல. சொல்லிட்டாங்க எங்களுக்கு வேண்டாம், வழக்கத்தை சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு முருகன் தான். இப்ப ஏன் இந்த அரசாங்கத்தை மாநாட்டை ஏன் சொல்றேன்னா, இந்துக்கள் ஒடுக்கப்பட்டதுனால சிறுபான்மை ஓட்டல் எல்லாருமே சிறுபான்மை போயிட்டு இருக்கிறாங்க. நாம எல்லாம் ஒண்ணு சேர்த்து பயம் தடை போடணும், இடத்துல பண்ண நிற்கிறாங்க. அதனால வர்ற தேர்தல் எந்த தேர்தல் காலம் நாம எல்லாம் ஒன்னா நின்று இந்து ஓட்டு வங்கியை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பது 5வது தீர்மானம். 6வது தீர்மானம், நம்ம கடைசியில ஒன்னா சேர்ந்து ஒரு கின்னஸ் சாதனை செய்ய போறோம்னு சொல்றாங்க. கந்த சஷ்டி கவசத்தை பாட போறோம். இனிமேல் தினசரி சஷ்டி, ஒவ்வொரு சஷ்டி மாதத்தோறும் சஷ்டி தோறும் எல்லாரும் வீட்டுல கோவில்ல சேர்ந்து சஷ்டி கவசம் பாடம்னு முடிவெடுத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சூரனை வதம் செய்த அந்த முருகப்பெருமான் இந்த அசுரர்களை வதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டு வழிபாடு முக்கியம். இந்த மாநாட்டின் மூலம் நாம் எல்லாம் தீர்மானம் எடுப்போம். ஒவ்வொரு மாதமும் சஷ்டி அன்றைக்கு நாம் எல்லாம் சஷ்டி கவசத்தை பாடுவோம் என்பது 6வது தீர்மானம். இந்த தீர்மானத்தெல்லாம் நாம் ஒன்று சேரும் போது யாரெல்லாம் இந்த விரோதிகள்லாம், யாரெல்லாம் நாத்திகர்கள் இந்த நாட்டை நாசப்படுத்தினார்களோ, இது நாயன்மார்கள் பூமி, ஆழ்வார்கள் பூமி, இந்த பூமி இந்து பூமி,
அப்படின்னு நிரூபிக்கின்ற வகையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருதரப்புக்கும் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிப்போம். முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா